ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது இன்றைக்கி ட்ரேடிங் டே? இந்தியா விக்ஸ் வந்து ரொம்ப ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் பையருக்கு ஒரு பெரிய ஒரு கெய்னிங் டேன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இட்ஸ் வாஸ் ஏ க்ளீன் டீசென்ட் அப் மூவ் ட்ரெண்டிங் டே. கீழேருந்து பாட்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. பட் ஆனால் ஆப்ஷன் பையராக யூ வில் பெட் ஒன்லி 100 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் இந்த டீப் இந்த மணி ஆப்ஷன்ஸ்லேயே. ஸோ நம்ம என்ன ட்ரேட் எடுத்தோம்னு கிளியராக பார்த்துலாம்ல இன்றைக்கி. ஸோ காலையில் மார்க்கெட் வந்து கேப்பாக ஓப்பன் ஆச்சு, இமீடியட் செல்லிங். ஸோ இமீடியட் செல்லிங்னால நாங்கள் எதுவும் ட்ரேட் பண்ணலை. வி வர் வெயிட்டிங் ஃபார் சம் டே ஹை டு கட் ஆர் டே லோ டு கட். டே லோ கட் ஆச்சு, பட் ஆனால் எனக்கு வந்து மொமெண்டம் பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ சடனாக பார்த்தோம்னா நேற்றுக்கு இந்த கேப் அப்புக்கு வந்து கரெக்டாக கேப் ஃபில்லிங் நடந்துச்சு. ஸோ கேப் ஃபில்லிங் நடந்தோடனே நாங்கள் சின்ன ஒரு ஹேமர் மாதிரி பேட்டர்ன் புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு. ஸோ அங்கே நான் லாங் எடுத்துகிட்டு 24,200 ட்ரேட் பண்ணேன். இட் வாஸ் அரௌண்ட் 220 rupees இருந்துச்சு. ஸோ ஐ ஹாவ் டுக் த ட்ரேட் அண்ட் புட் த எஸ்எல் 250 எஸ்எல்ல போட்டேன், 280 எஸ்எல் போட்டேன். கீழே க்ளோஸ்க்கு வந்துச்சுன்னா. ஸோ பட் ஆனால் அந்த க்ளோஸ் வரல. வி வர் ஹோல்டிங் தட் பொசிஷன். ஒரு நல்லா ஒரு ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தோம். ஆக்சுவலி இட் வாஸ் கிரைண்டிங்காக ஸ்லோவாக ஏறி டே எல்லாம் கட் பண்ணி போனோடனே ஐ ஹாவ் ட்ரையல்டு எஸ்எல். அப்போயே ஆக்சுவலாக 220 வாங்கின ஆப்ஷன் வந்து 300 வந்துருச்சு. 300 வந்தோடனே நான் 280 எஸ்எல் போட்டேன். 280 எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 60 பாயிண்ட்ஸ் புக் பண்ணிட்டேன். தென் வி வர் வெயிட்டிங் ஃபார் அனதர் ட்ரேட். வேறு ஏதாவது ட்ரேட் வருதான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அதில் லாங் பொசிஷனில் பார்த்துட்டோம். ஸோ இங்கே எடுத்த ட்ரேடு ஐ ஹாவ் ரைடன் டில் திஸ். இது வரைக்கும் நான் ரைட் பண்ணி இங்கே ஒரு 60 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி நிஃப்டியில். விக்ஸு லோலானாலே எனக்கு கொஞ்சம் ஹையர் குவான்டிட்டி போயிட்டோம். ஏன்னா மொமெண்டம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காது. அப்புறம் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் அனதர் குட் மூவ். ஸோ கரெக்டாக வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போதே மத்தியானம் ஒரு பிரேக் அவுட் லெவல் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ வி வர் ஃபார் அனதர் ட்ரேட் அண்ட் சடனாக இங்கே வந்து எனக்கு பாக்ஸ் எனக்கு ஆக்சுவலாக 130 கட் ஆச்சு. 130 கட்டோடனே வி வெண்ட் லாங் ஆக்சுவலி. அண்ட் ஜஸ்ட் பெரிய மொமெண்டம்லாம் இல்லை, காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆயாச்சு. ஸோ ஃபைனலி ஓவராலாக பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு 60 பாயிண்ட்ஸ் தான் இன்றைக்கி நிஃப்டியில் புக் பண்ணோம். பட் ஆனால் இட் வாஸ் அ குட் ட்ரெண்டிங் டே. விக்ஸ் ஃபால்னால நம்மளால் ஆக்சுவலாக பெருசாக பையர்னால் கேப்சர் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி ஐ திங்க் இன்றைக்கி வந்து யாருக்குமே பெரிய ஒரு லாஸ் எல்லாம் இருக்காது. பட் ஆனால் பெரிய ப்ராஃபிட்டும் இருக்காது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு டே இன்றைக்கி. ஸோ ஹோப் டுடே வாஸ் எ குட் ப்ராஃபிட் இஸ் எ ப்ராஃபிட். ஸோ என்ஜாய் த ப்ராஃபிட். ஸோ எப்போவுமே வந்து ஒரு ப்ராஃபிட் சின்ன ப்ராஃபிட்டோ பெரிய ப்ராஃபிட்டோ அதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறலாம் ட்ரை பண்ணாதீங்க. கரெக்டாக லெவலில் பார்த்து எக்ஸிட் ஆகுங்க. ஸோ டெய்லியுமே ஒரு இப்போ க்ரீனில் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே கைஸ், நாளைக்கு நம்ம என்ன ட்ரேட் எடுக்கலாம் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.